ஜெயராணி என்பவர் மிஸ்டர் ஜான்சனுடைய மனைவி. என்னுடன் வந்து அவங்களுடைய கர்ப்பகால பராமரிப்புக்காக புக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 முறை என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 10 மாதம் கர்ப்பத்தோட நவம்பர் 2ஆம் தேதி அட்மிஷன் ஆயிருந்தாங்க. நவம்பர் 3ஆம் தேதி ஏற்கனவே அவங்களுக்கு எலெக்டிவா சிசேரியன் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களும் கொஞ்சம் வயிற்று வலியோட வந்ததுனால அப்சர்வேஷனில் வச்சுட்டு குழந்தை துடிப்பு, தாயுடைய நிலைமை எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணி எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து அதே அப்சர்வேஷனில் வச்சுருந்தோம். அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் ஆயிருந்தாங்க. திங்கக்கிழமைக்கு அவங்க நல்ல நேரம் குறித்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மத்தியான நேரத்தில் பிளான் பண்ணி 2 மணிக்கு போல் அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் 2:10க்கு ஆப்ரேஷன் தொடங்கி 2:34 போல் ஒரு ஆண் குழந்தை உயிரோட பிறந்துச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கர்ப்பப்பையில் ஒரு 7-8 கட்டிகள் இருந்தன. அது வந்து 2021 அவங்க கர்ப்பப்பை கட்டிகளை வந்து மயமெக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் மற்ற ஒரு மருத்துவமனையில் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த முறை சர்ஜரி செஞ்சு இருக்கிற கட்டி எடுக்க முடிஞ்சா எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போதும் ஒரு கட்டி அந்த கர்ப்பப்பை ஓப்பன் பண்ணுற இடத்துல இருந்ததுனால எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலும் ஒரு 2 கட்டியும் பக்கத்திலே இருந்ததுனால எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 கட்டிகளை அகற்றினோம். நான் மீதி ஒரு 4-5 கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்க தான் செஞ்சுது. கர்ப்பப்பையே பெருசாக தான் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் யூட்ரஸை வந்து அப்டமனுக்குள்ளே திருப்பி வச்சுட்டோம். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரத்த கசிவு எதுவும் இல்லை, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. அந்த டே அவங்க வந்து வைட்டல்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஒரு 4 o'clock போல் ஐசியூக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கு போல் எல்லாமே நார்மலாக இருக்காங்க. குடல் அசைவெல்லாம் நல்லா இருக்கு, வயிறு சாஃப்டாக இருக்கு, தண்ணி தாக எடுக்குதுன்னு சொன்னதுனால ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு லிக்விட் டயட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நல்லா இருந்தாங்க. மலைக்குடல் அசைவெல்லாம் கேஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தாங்க. அதனால செமி சாலிட் உணவும் 2வது நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதையும் அவங்க நல்லா டாலரேட் பண்ணிட்டாங்க. கேஸும் போகுது, மோஷனும் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டேல வந்து அவங்க வந்து நான் வந்து நாளைக்கே வீட்டுக்கு போனோம். 4th போஸ்ட் அப்படியே வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வலியும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, யூரின் மோஷன் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால என் ரூமுக்கே வந்து பேசிட்டு நல்லா இருக்க மேடம், நான் கூட சொன்னேன் கர்ப்பப்பையில் கட்டிலாம் எடுத்திருக்கு, அதனால 5th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே சனிக்கிழமை போனால் போதும்னு சொன்னதுக்கு, இல்லை மேடம் எல்லாரும் மாதிரி நானும் ஃப்ரைடே போயிடுறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு நடந்து வந்து சொல்லிட்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சுது. ஒரு ஃபீவர் ஸ்பைக் ஒன்று வந்துச்சு. சரி பால் கட்டியிருக்குன்னு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஃப்ரைடே மார்னிங், அதாவது 4th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே மார்னிங் தான் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதை தவிர வயிறு உப்புசம் இருந்துச்சு, அந்த ஹார்ட் ரேட்லாம் கொஞ்சம் கூட இருந்துச்சு, மூச்சு எடுக்கிற ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் கூட இருந்துச்சு. சரின்னு உடனே ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டேல பார்த்த அந்த தீவிர சிகிச்சை நிபுணரை வந்து கன்சல்ட் பண்ணி உடனே அவரும் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து வாய் வழியாக எதுவும் கொடுக்க வேணாம், குடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், சில பேருக்கு வந்து டெலிவரி ஆன பிறகு குடல் அசைவெல்லாம் குறைஞ்சிரும், அதுக்காக அது கட்டி வேற எடுத்திருக்கு, அதனால ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெறும் குளுக்கோஸ் போட்டு ஐசியூவில் வச்சு தீவிரமாக சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கேன் நம்மளுடைய மருத்துவமனையிலேயே அன்னைக்கு மத்தியானம் செஞ்சோம். அதில் வந்து எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா இருக்கு. அந்த கர்ப்பப்பை தான் பெருசாக இருக்குது, அதில் 4 கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குடல் அசைவுகள் இருக்க வேண்டிய ஃப்ளூயிடு இருக்க வேண்டிய இதுதான் இருக்குது, நார்மல் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஈவினிங்லேயும் பேஷண்ட்டுடைய கண்டிஷன் அப்படியே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த வயிறு உப்புசமோ டாக்கிகார்டியா டாக்கிப்னியாலாம் இருந்ததுனால சிடி ஸ்கேனுன்னு ஒரு இன்னும் பெரிய ஸ்கேனுக்காக நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பிச்சிருந்தோம். அங்கேயும் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் யூட்ரஸ் வித் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துருந்தாங்க, மற்றபடி ஃப்ளூயிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரத்த பரிசோதனையும் பண்ணியிருந்தோம். அந்த டோட்டல் கவுண்ட் வந்து 6980 போல தான் இருந்துச்சு. அது நார்மல் ரேஞ்சுன்றதுனால சரி அதே கண்காணிப்பில் ஐசியூலே வச்சிருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திருப்பி ஐசியூக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸ்கேன் முடிச்ச பிறகு. 5th டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அது 8ஆம் தேதி. அன்னைக்கும் கண்டிஷன் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அப்படியே இருந்ததுனால திருப்பி ஒரு தடவை அந்த கவுண்ட்ஸை பார்த்தப்போ அது 2290க்கு குறைஞ்சிருந்ததுனால தீவிர சிகிச்சை நிபுணர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, அது ஒரு வேளை இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஏர்லி செப்சிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபுல் விவரத்தையும் ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். மிஸ்டர் ஜான்சனுக்கு எல்லாமே தெரியும். அவர் கூட வந்து அவர்கிட்ட பேசி இப்படி இந்த ப்ராப்ளம் இருக்குது, கவுண்ட்ஸ் குறையுது, அவங்களுக்கு இந்த சிம்டம் சரியாகலை, மூச்சு திணறலும் அந்த வயிறு உப்புசமும் குறையல, அதனால தீவிர சிகிச்சைக்காக ஹையர் சென்டருக்கு அனுப்புகிறோம், ஒருவேளை அதை ஏதாவது அங்கே ஸ்கேன் பார்த்து இன்னொரு கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்டு சிடின்னு இருக்கு, அந்த ஸ்கேனை அங்கேயே பார்த்துட்டு கையோட எதுவும் பண்ணணும்னா பண்ணிடுவாங்க, இல்லைன்னா திருப்பி கொஞ்சம் டிலே ஆகும் இங்கே திருப்பி கான்ட்ராஸ்ட் சிடி எடுத்துட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் சொல்லி அவளும் நல்லா முழிச்சு கான்ஷியஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தா.
விவரம் சொல்லி தான் நான் அங்கே இருக்க மருத்துவர்கிட்ட டாக்டர் இங்கே இருக்கிற தீவிர சிகிச்சை நிபுணர் அங்கே பேசி அங்கே இருக்க இன்டென்சிவிஸ்ட்டை எல்லாம் அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து ஆம்புலன்ஸில் அவங்கள ஒரு 11:30 போல் 8th அன்னைக்கு 5th போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டேயில் ஷிஃப்ட் பண்ணோம். அது வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கே நடந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த டாக்டர்ஸ் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பட் இப்படி இவங்க வந்து நம்ம மேலே கத்தி வச்சிருக்குது, இதில் மலைக்கடலில் ஓட்ட போட்ட மாதிரிலாம் அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா நம்ம வந்து யூட்ரஸில் கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை மட்டும்தான் எடுக்கிறோம், அதை திருப்பி தச்சு அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்டுறோம். மற்றபடி குடலெல்லாம் பின்னாடி இருக்கிறது, அதை போய் நம்ம டச்சே பண்ண போகிறதில்ல. ஸோ அனாவசியமாக அப்படி தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்பிக்கிட்டு எங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கெட்ட பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய நிலைமை புரியுது, பட் ஸ்டில் தப்பாக ஒரு இது சொல்லக்கூடாதுல்ல. கத்தி படுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. நம்ம வந்து குழந்தைய எடுத்தோம், பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் பண்ணியிருக்கிறோம்.